நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிறி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில எங்கே நிம்மதி என தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விடாமுயற்சி உங்க கூட இருக்கிறது, தன்னம்பிக்கை உங்க கூட இருக்கிறது. ஆனா விதி உங்க கூட இருக்கா? விதி பல நேரங்களில் உங்களுக்கு சதி பண்ணியிருக்கலாம். விதியை மதியால் வெல்ல முடியும்னு நீங்களும் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? இப்ப கிடைக்கும், இனிமே கிடைக்கும். உங்களுடைய மதியால் விதியை வெல்லக்கூடிய தருணம் இது. அதனால் மன நிம்மதி கிடைக்கும் தருணம் இது. காரணம், விதிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சனிவானுடைய வக்ரம். ஸோ அதனால உங்களுடைய நினைத்த காரியங்கள் நடக்குது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேல நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் வரையும் தவறாமல் செலக்ட் வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, சனிபவனுடைய வக்ர பயிற்சி நடைபெறப் போகுது. சனி பகவான் எங்க இருக்கிறார்? உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடான கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும். ஸோ அப்படி புரட்டாதியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு போகிறார். இப்படி பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் நடைபெற போகுது. ஆமாங்க, ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை இந்த பயிற்சி நடைபெற போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது இந்த வருடத்தின் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் வக்ர நிலை அடைஞ்சு, வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் இயல்பு நிலைக்கு வரப்போறாரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இவர் வக்ரமாக இருக்க போறாரு தோராயமாக. ஸோ இந்த 5 மாதங்கள் சனிவனுடைய இயல்பான பலன்கள் மாறிவிடும். சனிவானால யாருக்கெல்லாம் நன்மை நடந்துச்சோ அவங்களுக்கு நன்மை நடைபெறாது, யாருக்கெல்லாம் தீமை நடந்துச்சோ அவங்களுக்கு தீமை நடைபெறாது, நன்மை நடைபெறும். இப்படி மாற்றி நடைபெறும். அதுதான் வக்ரம். ஸோ அப்படிப்பட்ட அந்த வக்ரத்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? குரு பார்க்க கோடி நன்மை, ஆனால் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஸோ உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்தார் சனி பகவான். அதனால சசயோகம் உங்களுக்கு கிடைச்சது. அது எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இல்லை. ஆனா இப்போ சசயோகம் கொஞ்சம் தடைபடும். ஆனா சனியினுடைய பார்வையால், சனிவான் 10ஆம் பார்வையா உங்க ராசியை பார்த்தாரு, விருச்சிகத்தை பார்த்தாரு. அதனால கையில பணங்காசு இருந்தது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. உறவுகள் 1000 பேர் இருந்தாலும் உதவி பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு திறமை இருக்கும், வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட உங்களுடைய மனக்குழப்பம், மன விரக்தி, தனிமை நிச்சயம் மாறும். இதனால மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல உடல் குறைபாடு சரியாகும். ஏன்னா சனிப்பார்வை மாறுதுங்க. சரிங்களா? இயல்பாக இருந்த சனிப்பார்வை மாறுது. அதனால சனிப்பார்வால் ஏற்பட்ட கெடுபலன் உங்களுக்கு நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் விருச்சிகராசி உங்களுக்கு உடல் குறைபாடு, உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, நோய் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது மாறும். மனப்பிரச்சனை கண்டிப்பா, ஒரு பயம், பதட்டம், இந்த ஏவல், பில்லி, சூனியம் செய்வன்னு சொல்றாங்க. இதனால உங்களுடைய மனக்குழப்பம், ஒரு பயம், அதனால உடல் ரீதியா பிரச்சனை இருக்குதா, மன ரீதியான பிரச்சனை இருக்கா, வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரி இருக்கா, இப்படிப்பட்ட அந்த பயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தெய்வத்தினுடைய அருளால் சரியாகும். ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வரும்போது தெய்வம் கூட வந்து துணை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. உங்களை கெடுத்த அந்த கெட்ட விஷயங்கள் இனி விலகும். அது தெய்வத்தால் நடக்கும். நீங்க செஞ்ச ஏற்கனவே வழிபாடாலும் பிரார்த்தனையாலும் பூர்வ புண்ணியத்தாலும் அது நடைபெறும். அதனால கெட்ட விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். பயம், பதட்டம் நீங்கிடும். பயப்படாம இருக்கலாம். இனிமே தைரியமா ஒரு முயற்சியை, புதிய முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சியில வெற்றி வரும். தடை வராது. தடை பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பயப்படாம நீங்க இருக்கலாம். படிக்கின்ற விஷயத்துல எப்படியா நம்ம படிச்சுதானே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு கல்வியோ ஒரு கலையோ கற்றுக்கொண்ட உங்களுக்கு அது பாரமாக தெரிந்திருக்கும். அந்த பாரச்சுமை குறையும். பிடிக்காத ஒரு படிப்பை படிச்சு இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை. அந்த நிலைப்பாடுகள் மாறும். வேண்டா வெறுப்பா ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனுடைய வழி வேதங்கள், அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த வீட்டுடைய கடன் அல்லது வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த வேண்டாத வெறுப்போடு இருந்த அந்த வீட்டு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? தாயினுடைய உடல்நிலையில் அல்லது தாய் வழி உறவுகளோடு ஏற்பட்ட சண்டை சச்சரவு இது சரியாகும். ஓகேங்களா? மேற்கொண்டு இந்த சனிவானுடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 6ஆம் இடம் மேஷத்துல பஞ்சது. அதனால கஷ்டப்படும் போது கூட கடனா கூட உதவி பண்றதுக்கு ஆட்கள் இல்லாமல் தவிச்சிங்க. கடன் கூட அவசரத்துக்கு கிடைக்காம போச்சு. ஆனா அப்படி இருக்காதுங்க. இனிமே ஒரு ஹவுசிங் லோனு, ஒரு வீட்டு லோனுன்றது உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக, தொழிலுக்காக ஒரு கடன் கேட்கறதுல கடன் கண்டிப்பா இருக்கும். வேலை இழப்பு இல்லை. வேலையில் பாரச்சுமை குறையும். வேலையில போட்டிகள் நீங்கும். வேலை பார்க்குற இடத்துல இருந்த துரோகிகள் விலகுவார்கள். அவருடைய மனநிலை, அதனால நிம்மதியா நீங்க வேலை பார்க்கலாம்.
ஸோ அதுக்குண்டான அமைப்பு ஏற்படுது. மேலும் சனியோட நேரடி 7ஆம் பார்வை என்பது சிம்மத்தில் பதிஞ்சதுங்க. உங்களுடைய விருச்சிகத்திற்கு சிம்மம் என்பது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு என்பது தொழில் தான். அப்போ தொழிலில் எவ்வளவுதான் முதலீடு பண்ணாலும் பெரிய அளவு லாபம் கிடைக்கல. தொழிலில் சக போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் சரியாக சப்போர்ட் பண்ணலை. எதிர்பார்த்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த வியாபாரம் சரியாக நடக்கலை. இப்படி இதனால குழப்பங்கள் அடைஞ்ச விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த வியாபாரம் சிறக்கும். அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிப்பீங்க. பிள்ளைகள் செய்ய விஷயம் செய்ய முடியல, தடை வருது. அந்த தடை இனிமே விளையும். அதனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க. அரசாங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, அரசாங்க தண்டனையோ வழக்குகள் பிரச்சனையோ இருக்குது, அதனால சரியா தூங்கக்கூட முடியல அப்படின்றவங்களுக்கு அந்த அரசாங்கத்தின் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும் மறையும். இதனால் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா? அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இவர்கள் மூலம் ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட அது மறையும் குறையும். அதனால் ஆக மொத்தம் குழப்பமும் பயமும் பதட்டமும் உங்களுக்கு நீங்கும். அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பார்வை மாறுவதால் சங்கடங்கள் நிச்சயம் மாறுகிறது. ஸோ இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய மதியை வைத்து விதியை வெல்ல முடியும். நீங்கள் என்ன படிப்பு ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினச்சிங்க அதை படிக்கலாம். எந்த துறையில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்களோ போகலாம். உங்களுடைய முயற்சியில் இனிமேல் நிச்சயம் வெற்றி உண்டு. முட்டுக்கடையை யார் வரமாட்டாங்க. எந்த கிரகமும் உங்களை தடுக்காது. திறமை இருந்து அதை வெளிப்படுத்த முடிய வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு சப்போர்ட் பண்ணல, மனசு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு இனிமேல் நீங்கள் நினைக்க வேண்டாம். உடலும் மனமும் இனிமேல் சப்போர்ட் பண்ணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுவர்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை நல்லபடியாக பேணுகாக்கிறதுக்கு இந்த தருணம் உங்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கும். சரிங்களா? அதனால உடல் குறைபாடை சரி பண்ண முடியும். குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு உடல் தான் காரணம் அப்படின்னா அந்த குறைபாடு சரியாகும். சரிங்களா? திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், உடல் மேம்பாடு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் தயக்காமல் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? புதிய முயற்சி புதிய வெற்றியை கொடுத்து புதிய வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தமாக்கும், வாழ வைக்கும். தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் யாரும் வரமாட்டார்கள். எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு இருக்காது. தயங்காமல் முன்னாடி எடுத்து வைக்கலாம். இனி நிச்சயம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். விதியை உங்களுடைய மதியால் வெல்லக்கூடிய தருணம், வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சிக்கு பலன் இனிமே கிடைக்கும். அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு மேல பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து வந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறாக, தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே